வாழ்ந்த மாவட்டம், அவையார் வாழ்ந்த மாவட்டம். இந்த மாவட்டம் மன்னர் வாழ்ந்து மறைந்ததோடு இந்த மாவட்டத்தின் பெயரையும் மாற்றிவிட்டார்கள். அதற்கு காரணம் அதற்கு முன் வந்த அரசியல் புண்ணியவான்கள். இந்த மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு, விவசாயத்திற்குண்டான நீர் ஆதாரங்கள், தொழிலுக்குண்டான முயற்சிகள் எதையுமே ஆண்டாண்டு காலம் ஆண்டவர்களும் சரி, ஆண்டு கொண்டிருப்பவர்களும் சரி, எதையுமே செய்ய போவதில்லை. இப்பேற்பட்ட மாவட்டம் தருமபுரியில் உள்ளதா என்று கூட மீடியாக்களில் கூட எப்பயாவது கடைசியாக தான் வரும். மீடியாக்கள் கூட நம்ம மாவட்டத்தை பத்தி பேசுறது, அது எனக்கு மிகவும் வருத்தமான ஒன்று. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க யாராவது வந்து செய்வார்களா என்று நமது தளபதி அவர்கள் நித்தம் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் யாரும் செய்வதாக அவருக்கு தெரியவில்லை. பார்த்தார், சிந்தித்தார், இந்த மக்களை நம்மால் வழிநடத்த முடியும், அவர்கள் வருங்கால சன்னதிகளுக்கும், அவர் பேர பேத்திகளுக்கும், அவர் பிள்ளைகளுக்கும் வருங்காலத்தை, எதிர்காலத்தை நம்ம கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ பல கோடிகளை விட்டு இந்த மக்கள் பணியாற்ற வந்திருக்கும் நம்மளுடைய கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு நாம் எல்லாம் கூட நம்ம மாவட்டத்தை பத்தி பேசுறது, அது எனக்கு மிகவும் வருத்தமான ஒன்று. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க யாராவது வந்து செய்வார்களா என்று நமது தளபதி அவர்கள் நித்தம் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் யாரும் செய்வதாக அவருக்கு தெரியவில்லை. சிந்தித்தார், இந்த மக்களை நம்மால் வழிநடத்த முடியும், அவர்கள் வருங்கால சன்னதிகளுக்கும், அவர் பேர பேத்திகளுக்கும், அவர் பிள்ளைகளுக்கும் வருங்காலத்தை, எதிர்காலத்தை நம்ம கொடுக்க வேண்டும் என்று எத்தனையோ பல கோடிகளை விட்டு இந்த மக்கள் பணியாற்ற வந்திருக்கும் நம்மளுடைய கழக தலைவர் தளபதி அவர்களுக்கு நாம் எல்லாம் அவருக்கு என்ன செய்ய போகின்றோம்? இங்கே கூடியிருக்கிறீர்களே, நீங்கள் தான் அதற்கு சாட்சி. நீங்கள் என்ன நம்பிக்கையை மீது வைத்திருக்கிறீர்கள் நீங்களே சாட்சி. இது போல ஒரு கூட்டத்தை சேர்த்த வேண்டும் என்றால் மாற்று கட்சியினர் எல்லாம் என்ன செய்கிறார்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், இந்த ஊருக்கே தெரியும். ஆனால் இது தானா சேர்த்த தளபதியின் உண்மை கூட்டம், தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் கூட்டம். இப்பேற்பட்ட கூட்டத்தை வைத்திருக்கும் நம் தளபதியை பார்த்து ஏதோ ஒரு முந்திரி காடா, அந்த முந்திரி காட்டுக்கு சொல்றேன், இங்க எல்லாம் சிங்க பெண்களும் சிங்க கூட்டங்களும், என்னையா முந்திரி காடு, நாங்க சந்தன காடு. மைக் அடிச்சுட்டா நீ என்ன வேணாலும் என் தளபதியை பேசிக்கியா? உனக்கு தெம்பு திராணி தயாளமணி சொல்ற மாதிரி சொல்றேன். தருமபுரி மாவட்டத்தில் கடற்கோடியில் ஒரு சின்ன கிராமத்தில் உன்னால் முடிந்தால் ஒரு வேலை கொண்டு பேசிவிட்டு வெளியே பேசிவிட்டு பார்க்கலாம். நான் உனக்கு சவால் விடுகிறேன். எங்க மாவட்டத்தின் மண் அப்பேற்பட்ட மண். தைரியம் இருந்தா ஒரு சின்ன கிராமத்துல உன்னால கூட்டம் போட்டு என் தளபதி பத்தி பேசிட்டு உன்னால் முடிஞ்சா வெளியே போக முடிஞ்சா பார்க்கலாம். நீ எதுனா நானும் அது, நீ அதுனா நான் அதை விட அது, எது எல்லாத்துலயுமே எல்லாம் தெரியும் எங்களுக்கு.
ஜல்லிக்கட்டு மாடு அளக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியும் ராஜா. உன்னால கயிறு போட்டு கூட பிடிச்சிட்டு போக முடியாது. என் தளபதி பேசுறதுக்கு என்ன என்ன யோகிதை இருக்கு? உன் முகத்தை அந்த பண்பட்டி தவிர எம்மையான்னு தெரியுமா? 3 மாத குழந்தை என் தலைவன் நடனத்துக்கு அசை போட்டுக் கொண்டிருக்கிறது. நீ எல்லாம் என் தலைவனை பார்த்து கேட்க, என்கிட்ட வந்து டிபேட்ல பேசு. ஏய், பைத்தியமா புடிச்சுங்க உனக்கு? என் தலைவன் மக்களுக்காக போராடுறாரு, மக்களுக்காக அரசியல். பைத்தியத்துக்கு தான் வந்து டிபேட்ல பேசுறதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எச்சரிக்கிறேன். இந்த பாலக்கோட்டு கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் நான் உங்களை மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறேன். இனி என் தலைவனை பற்றி எங்காவது பேசினால் தருமபுரி மாவட்டத்தில் எங்குமே கால் வைக்க முடியாது. முந்திரி தோட்டம் அதை விட்டுருங்க. எல்லாரும் எனக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள், ஜல்லிக்கட்டு நாயகன் என்று. அந்த பட்டத்தை வாங்கி கொடுத்தது யார் தெரியுமா? இந்த திராவிட மாடல் ஆட்சி தான். ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அத்தனைக்கும் நாங்கள் தான் திராவிட மாடல் தான் என்றார்கள். 24ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி மனு கொடுத்து மே மாதம் 24ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடத்தியது. எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள். ஆக உயர்நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டு உத்தரவு பெற்று வந்தும் நடத்தவில்லை. சரி, என்னதான் விஷயம் போய் அதிகாரியிடம் கேட்டேன். அப்பா கொஞ்சம் மாவட்ட செயலாளர் ஒரு நாள் நேற்று பார்த்துக்கணும். சரி, மாவட்ட செயலாளர் தான் இருந்து போடும். நமக்கு பாரம்பரியம் முக்கியம் இல்லையா? கலாச்சாரம் முக்கியம் இல்லையா? வீர விளையாட்டு முக்கியம் இல்லையா? அப்படின்ற வழங்க செயலாளர் வீட்டுக்கு அவர் சொன்னார், ஜல்லிக்கட்டெல்லாம் சிறப்பா நடத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நிபந்தனை. ஏன் நீ என் கட்சிக்கு வந்து இது? நான் ஜல்லிக்கட்டுக்கு வந்து அதிகாரிகிட்ட பேச சொன்னா நீ கட்சி கூப்பிடுறேன்னு பிரச்சனையே நீதான் எனக்கு. நீ பாட்டுக்கு அங்க போனா அந்த மண்டபத்துல 1000 பேசுறது, இந்த மண்டபத்துல 1000 பேசுறது, எங்க கட்சியில போன அடியன்னு அடிக்கலாம். நடத்த முடியுமா முடியாத? நான் ஒன்னும் சொல்ல, உனக்கு இடைஞ்சலாம் இல்லை, அதிகாரி ஒத்துக்கிட்ட போய் நடத்திக்க. எனக்கு பதவி போட கொடுக்குன்னு சொன்னாரு. அடுத்த 4 நாள் அவர் பதவி போயிடுச்சு. திராவிட மாடல் ஆட்சியை பாத்தீங்களா? நான் யாருக்காக ஜல்லிக்கட்டு நடத்துறேன்? இந்த தருமபுரி மாவட்ட மக்களுக்காக. நம் கலாச்சாரம் வீர விளையாட்டு. யார் வந்து பாரம்பரியத்தின் கலாச்சாரத்தை காப்பாத்துறாங்க பாத்தியா இந்த திராவிட மாடல் அரசு? ஆனா நான் என் ஒருவனுக்கு பதவி கொடுக்குறேன்னு சொன்னேன். இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் 30,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், தோழர்களுக்கு, தோழிகள், நண்பர்களுக்கு நான் பதவி போட்டுக் கொண்டிருக்கிறேன். அப்போ வெற்றி கழகத்தில் சென்று கேட்டேன், ஐயா நான் ஒருவன் தான் ஜல்லிக்கட்டின் பேரவைக்கு தலைவர், நான் மட்டும்தான் டிவிகேவில் இருக்கிறேன். அங்க வரும் லட்சக்கணக்கான மக்கள் எங்கள் கட்சியா? ஆயிரக்கணக்கான மாடுபிடி வீரர்கள் வருகிறார், அவர்கள் என்ன எங்கள் கட்சியா? நீங்கள் நடத்துகிறீர்களா? அல்லது நான் கடுமையான உண்ணாவிரத போராட்டம் இருப்பேன் என்று சொன்னேன். தொலைக்காட்சி, பத்திரிகை, ஊடக நண்பர்கள் எல்லாம் சொல்லிவிட்டேன். இது எப்படியோ தெரிந்து விட்டது. உடனடியாக எனக்கு அனுமதி அளிக்கும் முன் நான் சொன்னேன், ஐயா நான் வழக்கு தொடர்ந்திருந்தால் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். ஏன் தொடரவில்லை என்றால், அதிகாரிகள் நீங்கள் என்னையா தவறு செய்தீர்கள், ஆட்சியாளர்கள் நீங்க என்ன தவறு செய்தீர்கள், அரசியல்வாதி செய்தார் என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இது யாருக்கும் மறைக்க முடியாது. ஆக ஊரெல்லாம் பேச்சு, நடத்தினாலும் எனக்குதான் பேச்சு, நான் போராடி கொள்கின்றேன் என்று. ஆனால் நடத்த முடியாமல் அரசாங்க அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்காக தடுத்து நிறுத்திவிட்டார்களே என்று உங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும் என்று சொன்னேன். உடனடியாக அதற்கு தேதி வழங்கி அந்த ஜல்லிக்கட்டை சிறப்பாக அனைத்து அதிகாரிகள் ஒத்துழைப்போடு
மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டாக நடந்தது. அதற்காக அவருக்கு கொடுத்தது. அதற்காக அந்த பாரம்பரிய கலாச்சாரத்துக்காக செய்த நன்மைகள் தான் திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு மாற்று கட்சியிலிருந்து வருகிறார்கள், அந்த கட்சியில் வந்திருக்கிறார்கள். ஒரு நண்பர் வந்தால் அவர் ஒரு ஒன்றிய கழக செயலாளர். நான் வீட்டுல ஸ்கூட்டில அப்படியே போயிட்டு இருந்தேன், வந்து கார் நிறுத்தினார் அவரு. என்னன்னா வண்டி டூவீலர்ல போறேன். ஏன்னா டூவீலர் போன என்ன பிரச்சனை? ஏன்னா என்ன எங்க மந்திரிகள் எங்களுக்கு முந்தானத்து முட்டி இருக்கு கேட்டு உட்காந்துக்கிறான். எல்லாம் டிவி கேளு போறான், அவன் இப்படி இவனை இப்படி வீட்டு என்ன ஒரு ஒன்றியத்துக்கு 10,000 பேர் சேர்ந்து இளைஞர்கள். நான் கேட்டேன், எங்க இருக்கிறாங்க இளைஞர்கள் கட்சியில எங்கிட்டு வந்தாங்க? கேட்டாயா நானும் சொன்னேன், பதவி போயிடுவேன். நான் இப்பவே அவன் சொல்லியிருந்தா அப்பயே வேஷ்டி கட்டினாங்க, டிவிக்கு வேஷ்டி நான் வந்துட்டுன்னு சொன்னாரு. எதுக்கு சொன்ன ஏன் அவரு சொன்னாருன்னா, நீங்க பாதுகாப்பா போங்க. டூ வீலர்ல போனா பாதுகாப்பு இல்லையா? டூ வீலர்ல போகாம நடந்து போகலாம், எதில் வேணாலும் போகலாம், கார்ல தான் போகணுமா? அதான் எங்க தலைவர் சொல்லிட்டாரு, எங்கள் கட்சியில் சாதாரண நடுத்தர வர்க்கம் தான் பதவி. ஆமா, நாங்க நடுத்தர வர்க்கம் தான், நாங்க டூ வீலர் தான் போவோம், நடந்து போவோம், டவுன் பஸ்ல போவோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல ஏதாச்சும் செஞ்சிருவாங்க. ஏய், இந்த வேலைலாம் யாருக்கு யார்கிட்ட இந்த பூச்சாண்டி? உங்க மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் அஞ்சுபவன் நானும் இல்லை. என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கும் 50 ஆண்டுகளும் அனைத்து ஒன்றிய நகர நிர்வாக கோழைகளும் இல்லை. பயப்படுவர்கள் நாங்கள் இல்லை. பயப்படுவர்கள் யார் தெரியுமா? யாராக இருந்தாலும் பயப்பட வேண்டும் தெரியுமா? ஈடியாக இருந்தாலும் மோடியாக இருந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறீர்களே. நாங்கள் என்ன முத்துவேல் கருணாநிதியின் பேரன்களா, மகன்களா பயப்படுவதற்கு? இது வீரம் விளைந்த மண், யாராலும் வந்திருக்க முடியாது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு கேட்க வேண்டும். என் தலைவனுக்கு, என் தலைவர் முகத்துக்கு உங்கள் வீட்டிலே ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகள். எங்களுக்காக உங்கள் நெஞ்சின் மீது கை வைத்து கொண்டு பார்த்துக் கொள்ளுங்கள். நேரத்தை கருதி எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.